பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம் ஊர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி மற்றும் கும்பகோணம் மார்க்கத்திலிருந்து வரும் கனரக வாகனங்கள் கூட்டரிப்பட்டு வழியாக திருப்பிவிடப்பட்டு வந்தவாசி மார்க்கமாக சென்னை செல்ல அறிவுறுத்தப்படுகிறது. அதேபோல புதுச்சேரி வாகனங்கள் ஈசிஆர் வழியாக செல்ல வேண்டும். தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்றும் நாளையும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகாலை நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 25ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சோழர் காலத்து பெருமை பேசும் வீராணம் ஏரியின் இதுவரை யாரும் பார்த்திராத பருந்து பார்வை காட்சிகளை புதிய தலைமுறை பிரத்யேகமாக பதிவு செய்துள்ளது. 30 கிலோமீட்டர் தூரம் வளைந்து நெளிந்து செல்லும் இதன் மேற்கு கரையில் தீவு போன்ற கிராமங்கள் காண்போரை வியக்க வைக்கின்றன. கடலூர் மாவட்டத்தின் 45,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனம் அளிப்பதோடு சென்னை நகரின் தாகத்தை தீர்க்க வினாடிக்கு 77 கனஅடி நீர் இங்கிருந்து தற்போது அனுப்பப்படுகிறது. தற்போது 45.10 அடி நீர் இருப்புடன் கோடைக்கால சென்னை குடிநீர் தேவைக்காக இந்த ஏரி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கொடைக்கானலில் 2ஆம் கட்ட உறைபனி தாக்கம் தீவிரமடைந்திருக்கிறது. இன்று குறைந்தபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ள நிலையில் ஏரி மற்றும் சதுப்பு நில பகுதிகள் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. 2வது நாளாக நீடிக்கும் இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையில் நிலவும் உறைபனி அழகை காண சுற்றுலா பயணிகள் ஏரி பகுதியில் குவிந்து வருகின்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலம் மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தது. பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்து வருகின்றனர். சென்னையில் சாலைகளுக்கான குறைந்தபட்ச அகலம் 30 அடியாக இருக்க வேண்டும் என போக்குவரத்து குழுமமான கும்டா பரிந்துரைத்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி சென்னையில் இருக்கும் சாலைகளில் குறைந்தபட்ச அகலம் 22 அடியாக உள்ளது. ஆனால் குறைந்தபட்ச அகலம் 30 அடியாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் போன்ற நகரங்களில் சாலைகளின் குறைந்தபட்ச அகலம் 39 அடியாக இருப்பதும் கும்டா சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரம் ஆக்கிரமிப்புகள் விஷயத்திலும் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கும்டா அதிகாரிகள் கூறுகின்றனர். விபி ஜிராம்ஜி திட்டம் தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் இன்று சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட இருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை மாற்ற வகை செய்யும் விபி ஜிராம்ஜி சட்ட மசோதா கடந்த டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது மாநில அரசுகள் மீது நிதிச் சுமையை அதிகரிக்கும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் விபி ஜிராம்ஜி திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் அரசின் சார்பில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து கூட்டணி உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெறும் என்று அதிமுக கூட்டணி குறித்து திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் வரும் 26ஆம் தேதி திமுக மகளிரணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக நடைபெற்று வரும் பணிகளை கனிமொழி ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி.
முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் சின்னத்திற்காக விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றான விசில் சின்னத்தை ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி என்றும், ஓய்வெறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அந்த இலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கூறும் வகையில் தங்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விஜய் கூறியிருக்கிறார். தாவேக மற்றும் மக்கள் நீதி மய்யத்திற்கு பொது சின்னத்தை ஒதுக்கியுள்ள தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி வரும் சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே அச்சின்னங்கள் அக்கட்சிகளை பயன்படுத்த இயலும். தேர்தல் முடிந்த பிறகு பயன்படுத்த இயலாது. ஒதுக்கப்பட்ட பொது சின்னத்தில் போட்டியிட இரு கட்சிகளும் குறைந்தது 5 விழுக்காடு சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். தாவேக மக்கள் நீதி மய்யம் ஆகிய இரு கட்சிகளும் போட்டியிடாத தொகுதிகளில் அக்கட்சிகள் பெற்றுள்ள சின்னங்கள் வேறு நபர்களுக்கு ஒதுக்கப்படலாம். தாவேகவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டுள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் அவர் அனைத்து கட்சிகளும் தற்போது தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் தலைமை கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தியுள்ள நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வாறு பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா ஹெலிகாப்டர் நிறுவனத்திடம் பணம் கேட்டு மிரட்டியதாக விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ மீது சபாநாயகரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோவளத்தில் சுற்றுலா ஹெலிகாப்டர் சேவை நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் சார்பில் நிஷா என்பவர் சபாநாயகரிடம் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் தங்கள் நிறுவனத்திடம் விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கோரியுள்ளார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ் பாலாஜி தங்கள் நிறுவனத்திற்கு சீல் வைக்க செய்ததாகவும் பின்னர் அனைத்து ஆவணங்களையும் காட்டி நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் நிஷா கூறியுள்ளார். இதனிடையே இந்த புகாரை மறுத்துள்ள எஸ் பாலாஜி, பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹெலிகாப்டர் நிறுவனம் தொடர்பாக தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதியதாகவும் அரசியல் காரணங்களுக்காக சிலர் அந்நிறுவனத்தை வைத்து தன் மீது அவதூறு பரப்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புகார் வந்தால் அதனை சட்டப்படி சந்திக்க தயார் எனவும் கூறியுள்ளார். தொல்காப்பிய பூங்காவிற்கான புதிய விதிமுறைகளை சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை 500லிருந்து 3000 உயர்த்தப்படுகிறது. பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று நடைபயிற்சிக்கான மாதாந்திர கட்டணம் 50 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 1 மாத கட்டணம் 500 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக குறைந்துள்ளது. 3 வண்ண அடையாள அட்டைகள் மூலம் வாரத்துக்கு 3 நாட்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு அமர்வுக்கு 300 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு www.crrt.tn.government.in இணையதளத்தில் தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொட்டிவாக்கத்தில் சாலையில் இருந்த மரத்தை அனுமதியின்றி வெட்டியவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நியூ காலனி பகுதியில் தனியார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் அந்த நிறுவனத்தின் நுழைவு வாயில் வசதிக்காக சாலையில் இருந்த அரச மரத்தை அனுமதியின்றி வெட்டியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் கட்டுமான உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை மாநகராட்சி அதிகாரிகள் விதித்தனர். மாநகராட்சி விதிப்படி அனுமதியின்றி கிளைகளை வெட்டினால் 15,000 ரூபாயும், மரத்தை வெட்டினால் 1 லட்சம் ரூபாயும் அபராதம் விதிக்க விதியிருக்கிறது. சென்னை அடுத்த OMR சாலையில் ஒக்கியம் மடு கால்வாய் குறுக்கே கட்டப்பட்ட இரும்பு தரைப்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த புதிய பாலத்தில் போக்குவரத்து முழுமையாக மாற்றப்பட்ட பின் பழைய பாலங்கள் இடிக்கப்பட உள்ளன. பழைய பாலங்கள் இடிக்கப்பட்ட பின்னர் 2 வழிச்சாலை மற்றும் மெட்ரோ வழித்தடம் அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளன. மந்தைவெளி பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் அமைக்கும் பணியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.